ஐயா பெண்ணே பெண்ணே சித்திர பாவை கண்ணெதிரே காட்சியளிக்கிறார். இந்த சித்திர பாவை பார்த்தவுடனே என்னை அறியாமல் உன்னை அழைக்க வேண்டும் உள்ளத்திற்கு யாருமே எனக்கு புரியவில்லை. ஆனால் தேவராயத்தை விட்டு போக வேண்டுமானால் என் கண்ணெதிரே அழகாக ஒரே ஒரு ஆடல் பாடல் பாடினால் தேவராயத்தை சொல்லலாம். அப்படியா? ஆமா ஆமா அப்படியா? அப்படியே ஆகட்டும். தன்னை நானே தானே நானே கொடுத்திருக்கிறேன். இந்த வாழ்வாளர்களுக்கு அளித்தவுடனே எப்படி இருக்கிறார் தெரியுமா? என்னை அறியாமல் உணர்ச்சியை தூண்டுகிறது. உன்னை கட்டி அடைய வேண்டும், மூத்தத்தை கொடுக்க வேண்டும், உள்ளத்தில் என்ன பிறந்து விட்டது. நீ சரி என்று உழைத்தால் போதும், நாம் இருவரும் சரசன் வல்லாமல் என்னது முடியாது. ஏன் முடியாது? ஏதோ ஒண்ணுமே முடியாது. ஏன் முடியாது? அவனும் ஆம்பளை, என்னட்டு அவனும் ஆம்பளை. அப்படி இருக்க என்ன பண்ண முடியும்? ஆண்மகனா? ஏய், ஆணோ பெண்ணோ எனக்கு தெரியாது. என் கண்ணை அழகான பெண்ணாக காட்சியளிக்கிறாய். இந்த பெண்ணை மற்றொரு என்னை அறியாமல் உலகத்தில் தூண்டுகிறது. வர முடியுமா? முடியாது. முடியாது. அடிக்கிற உலகத்தில் முளைக்க இந்த தவறையே
சொன்னாயா இப்படித்தான் இருக்க வேண்டும். என் மனைவி என்றால் தன்னை அறியாமல் ஏதோ உனக்கு தூண்டிவிட்டது. கட்டியது முட்டை சரி சரி யாரமாகிறது எனக்கு புரியவில்லையே. வேண்டாம் வேண்டாம் சொல்லும் போது உன்னை நான் பார்த்தேன். நம்ம இருவருக்கும் உன்னை நான் அழைத்து சென்றேன். சத்தியமாக இந்த உருவத்தை பார்த்ததே கிடையாது. பாருங்க என் உடம்போ அசுத்தமாக இருக்கிறது. சற்று நேரம் சிறிய குழந்தையை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். எதிர் இருக்கும் நீராடை சென்று நீராடி கிழித்து வந்து விடுகிறேன். பெண் என்றால் பேய் மனமுருகு என்பார்கள். பெண்ணாக பிறந்தவள் கரத்திலே பிறந்த வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். உடலாம் அசுத்தமாக இருக்கிறது. அதுவோ தெரிய நீரோடைக்கு சென்று நீராடி விட்டு பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ள உரைக்கிறார். சரி ஆகட்டும். ஏதோ பெண்ணாக பிறந்தவள் அன்னில் சென்றிருக்கிறார். அதாவது பெண்ணை கழுத்தில் வைத்திருக்கிறேன். சீக்கிரம் வந்து ஐந்து நிமிடத்தில் வர இன்னும் வரவில்லையே. எங்கு சென்று சரி தேடி பார்க்கலாம்.